اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ரொம்ப நாளாக உம்ரா போகணுன்ற நியத் எங்களுக்கு இருந்தது. ஸோ இன்ஷால்லா நாங்கள் இப்போ உம்ரா கிளம்பிட்டுருக்கோம். ஸோ எங்களை வழி அனுப்புறதுக்காக அம்மா அப்பா ஃபேமிலி மொத்தம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக சின்னவனை மட்டும் கூட்டிகிட்டு போகல, ஏன்னா அவன் கொஞ்சம் கூட சமத்தாக இருக்க மாட்டான். அவன் என்னோட எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஸோ எங்கள் அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன். நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் ஃப்ளைட் 3:30க்கு தான். பட் நாங்கள் ஒரு 12:30 ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஃபேமிலிஸில் எங்களை வலிக்கு அனுப்பிச்சு விட எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. என் பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க, டே ஏரோப்ளைன்லாம் போகிற பார்த்துப்போ, கையெல்லாம் வெளில போடாத, ஏரோப்ளைன்றாங்க. ஏரோப்ளைன்லேருந்து கையை வெளில போடக்கூடாதான். அச்சோ, அங்கே பாருங்களேன், மேலே ஏர்போர்ட் மேலே சீலிங் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர், எந்த சேஃபும் கிடையாது, அப்படியே நின்று தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக வீட்டில் ஒட்டடிக்கிற மாதிரி. அதை பார்க்கும்போது நமக்கு தான் பயமாக இருக்குது. நாங்கள் போகிற அமைதியா ட்ராவல்ஸ்லேருந்து எங்களுக்கான வீசா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃப்ளைட் 3:30ன்றதால நம்ம 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதனால் ஃபுட் எங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஃப்ளைட்க்கு வெயிட் பண்ணுற டைமில் அப்போ தான் உட்காந்து ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 1 மணிக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போயிடணும். மாமா போயிட்டு மாமாவுக்கு நல்லா பண்ணி பைசா கட்டி சம்பளம் கட்டுட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதனால ஒரே ஒரு ஞாபகப்படுத்துறதுன்னா, தல்பியா மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்சமாக நீங்கள் எங்கே மஸ்கட்டில் போயிட்டு எஹ்ராம் கட்டினதோ அதுலேருந்து தல்பியாவை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக சொல்லிக்கிட்டே உணர்வுகளோட நாம தல்பியாவை சொல்லி பரிபூர்ணமா செய்யணும். யார் யாரெல்லாம் நம்மகிட்ட துவா செய்ய சொன்னார்களோ அவருடைய பேர்களை ஞாபகம் வச்சு இன்ஷா அல்லாஹ் துவா செய்வது, குறிப்பாக இக்கால சூழ்நிலை பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அதிகமாக இன்ஷா அல்லாஹ் துவா செய்வது. அதே போல மதீனாவில் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளபூர்வமாக சலாம் சொல்வதோடு யார் யாரெல்லாம் சலாம் சொல்லியிருக்காங்களோ அது நம்ம மேலே என்னது வாஜிபா இருக்கு. அது ஒரு அமானிதம், அதை எத்தி வைக்கிறது. பொதுவாக ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நின்று நம்ம துவா சலாம் சொல்லிக்கலாம். பொதுவாக ஹரம் ஷரீஃப் அந்த உள்ளே போகும்போது ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டான். அது மாதிரி ரவுதாக்குள்ள பெண்கள் தொலை போகும்போது ரொம்ப நேரம் மொத்தமாக அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், யாரெல்லாம் யாரை சொல்ல உங்களுக்கு சலாத்தை எத்தி வைத்தாங்களோ அவங்களுடைய சலாத்தை அனைத்தையும் எத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட மொத்தமாக நம்ம சொல்லிட்டு, மற்றபடி அந்த கிப்லா பக்கம் நின்று நம்ம பொறுமையாக என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சலாம்களை. நாங்கள் உள்ளே போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஹமீதியா சர்வீஸ்லேருந்து நம்ம இமாம் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் கிளம்பிட்டோம். அவங்களோட பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. என்னென்னு நம்ம கேட்க வேண்டிய பிட்டை போட்டாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மூணு சீட்டில் 3 பேர் நீங்கள் உட்காருவீங்க, அதில் மாற்றி நீங்களே உட்காந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மாற்றி ஏதாச்சும் பண்ணுறோம். இன்னும் எங்கள் ஃப்ளைட்க்கு ஒரு 1.5 hours இருக்குது. ஒரு 2 மணி ஆகுது. அண்ட் ஸோ ஃப்ளைட்டுக்கு போன பிறகு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சோம். இதுவே ரொம்ப லேட்டு, 2 மணி ஆகிடுச்சு. நம்மளை எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அது அந்த வழி அனுப்புன அதை கடந்து இது வரைக்கும் வர்றதுக்கே கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. அண்ட் ஃபுட் ஹமீதியா ட்ராவல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ ஃபுட்டு வாங்கணுமோ என்ன இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்களே கொடுத்ததால ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ ஆமாம், கட்டிட்டு வரலாம் இருந்ததில்ல, முடிய அவரை கட்டிட்டு வந்துடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும் நினைச்சோம். பட் அவங்களே கொடுத்ததால பிரியாணி, அப்புறம் இப்போ கிட்ஸ்க்கெலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
நம்ம இப்போ போக போறோம். இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வீட்டு சீட் கிடைச்சிச்சு. அதுவும் ஆனா இந்த இல்ல என் அப்பா, அது நான் இருப்பேன். யார் யார் சீட்டையோ அவங்க உட்காந்து அதெல்லாம் இல்லையா, அவங்க சொல்லி அவங்க மாத்திக்குள்ளே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நல்லா கவனிக்கிறான், மற்றெல்லாம் கவனிக்கிறேன். ஃப்ளைட் உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக எனக்கும் சரி தௌஃபிக்கும் சரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. மாஷாலா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். மக்காவுக்கு போகிறேன், உம்ரா செய்ய போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் நினச்ச ஃப்ளைட்டில் இப்படி தான் ஃப்ளைட் இருக்கும்னு தெரியும். பட் என்னோட ஆசை எப்படி இருந்ததுன்னா, ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகணும், ஃப்ளைட்டை ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போது சம்டைம்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா மேபி அந்த மாதிரி விட சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் உள்ளேருந்து தான் போயிருந்தோம். தௌஃபிக் விருப்பப்பட்ட மாதிரியே தௌஃபிக் வந்து விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. ஒரு விண்டோ இல்லை, 2 விண்டோ இருக்குது. அண்ட் இங்கே உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க ஃப்ளைட் எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அப்படி ஃபீல் ஆகும், இப்படி ஃபீல் ஆகும், பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டு எப்போ எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணோம். அண்ட் ஃப்ளைட் எடுக்கும்போது அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி, ஒரு ரைடில் போகிற மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக நான் ஃபீல் பண்ணேன். வாவ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் பார்க்குற அந்த ஃபீல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதையும் தாண்டி நல்லா இருக்குது. இது ரொம்ப சூப்பர். சூப்பரா இருக்கு. ஃபுல்லா மேகம், ஏதோ லேயர் மாதிரி இருக்கு. பாருங்களேன், கீழே ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் திட்டா குட்டி குட்டியா ஏதோ இரும்பு மாதிரி இருக்கு. மேல அப்படியே மேகம் அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கு. அங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னதுன்னே தெரியல. ஸோ ஃபுட்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நான்வெஜ் தான் கேட்டோம், பட் எங்களுக்கு வெஜ் கொடுத்துட்டாங்க. பட் ஓகே தான், எனக்கு வெஜ் ஓகே தான். இதில் என்னென்ன இருக்குன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீ ரைஸ் நினைக்கிறேன், கீ ரைஸு, அப்புறம் தால் இருக்குது, அண்ட் பட்டாணி ஒரு பொட்டேட்டோ போட்டு ஒரு குழம்பு சம்திங், அப்புறம் ஒரு பன் இருக்குது. பன்னால் பன் பட்டர் ஜாமான் தெரியல, ஸ்மால் பீஸ் சின்னதாக. அண்ட் இது என்னென்னு எனக்கு இன்னும் தெரியல. இது என்னது? இது சம் ஸ்வீட் இது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாட்டர், பட்டர் நினைக்கிறேன், பட்டர். இது பன் இந்த ப்ரெட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். அண்ட் ஸ்பூன்ஸ் இருக்குது, அவ்வளோ, வேறு எதுவும் இல்லை. பட் தௌஃபிக் வந்து நான்வெஜ் தான் கேட்டான். அவன் நான்வெஜ் கிடைக்கல, அதனால் ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருக்கான். நாங்கள் இப்போ மஸ்கத் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போயிட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து 9:30 தான் வரும். இப்போ ஓமனில் வந்து நம்ம வந்து மஸ்கட்டில் இருக்கோம். எஸ், மஸ்கட்டில் இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எங்களுடைய ஏஹ்ராம் வந்து இங்கேருந்தே நாங்கள் அணிஞ்சிப்போம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம மீகாத்தை க்ராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அப்போ வந்து கஷ்டப்பட வேண்டான்றதுக்காக நம்ம இங்கேருந்தே எங்களுடைய ஏஹ்ராம் எல்லாத்தையும் நாங்கள் அணிஞ்சிப்போம். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் ஏஹ்ராம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அண்ட் நான் வந்து ஏஹ்ராமாக வந்து ஒரு அபாயா தான் அணியலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து, ஸோ அதுக்காக உம்ரா பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக நான் ஒரு அபாயா கொண்டு வந்திருந்தேன். அதுதான் என்னோட ஏஹ்ராமாக நான் அணிஞ்சிக்க போகிறேன். மாஷா அல்லாஹ், நான் முதல் தடவையாக இவங்க 2 பேரும் ஏஹ்ராமில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப இது ஃபீல் எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இன்னும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டிப்பாக இந்த உம்ராக்கு வரணும் அல்லான்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோட அபாயாவையும் நான் போட்டுட்டேன். எனக்கு வந்து நான் இதை தான் ஏஹ்ராமாக போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதுதான் ஏஹ்ராம். இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. மாஷால்லா, இப்போது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து மக்காவை அடைஞ்சிருவோன்றது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தௌஃபிக் மாஷால்லா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தால். நாளைக்கு எங்களுடைய உம்ரா நாங்கள் பண்ணி முடித்ததும் தௌஃபிக்கு வந்து அல்லாஹும்ம லப்பை லப்பைக் லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லஹுல் முல்க் லா ஷரீக லக. நாங்கள் எங்களுடைய அடுத்த ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம். இப்போ வந்து நாங்கள் மக்காவை நெருங்கி போயிட்டுருக்கோம். சவுதியை ரீச் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இப்போ ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கே நம்ம மெட்ரோ வழியாக தான் போக முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கி மெட்ரோவில் ஏறிட்டு தான் நம்ம வெளியே போக முடியும். ஸோ வந்து நம்ம ஊரெல்லாம் வந்து மெட்ரோ வந்து நம்ம மெட்ரோவில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். இங்கே ஏர்போர்ட்குள்ளேயே மெட்ரோ இருக்கும். அதுவும் சரியான ஸ்பீடு.
பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இவ்வளோ பக்கத்துலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம், மெட்ரோ வெளியே இருக்கிறது இந்த ட்ராக்கெல்லாம் நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியுது. அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ மெட்ரோவில் போன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மங்க. அண்ட் மெட்ரோலேருந்து வெளியே வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய லக்கேஜஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே. சவுதி ஏர்போர்ட் வாவ், இது வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் பார்த்தேன், சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. கடலில் இருக்க ஒரு பாதி ஃபிஷ்ஷாவது கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க், ரொம்ப 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 மாஷாலா ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஹமிதியா ட்ராவல்ஸ்லேருந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாகவே வந்து நாங்கள் மக்காவுக்கு தான் போக போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தல்பியா சொல்லிக்கிட்டே மாஷாலா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியோட நாங்கள் வந்து மக்காவை நெருங்கி போயிட்டுருக்கோம். இன்ஷால்லா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் மக்கா போன வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். அது என்னோடய பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.